ஓம் சாந்தி 22/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா என்ன கூறுகின்றாரோ அதை நான் முன்பே அறிந்திருந்தேனா என்று தனது உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். நாம் என்ன கேட்கின்றோமோ அதன் பொருளை புரிந்து கொண்டு குஷியாக இருங்கள். கேள்வி: உங்களது இந்த பிராமண தர்மத்தில் மிக அதிக சக்தி இருக்கிறது. எந்த மாதிரியான சக்தி இருக்கிறது மற்றும் எப்படி? பதில்: முழு உலகிற்கும் ஸ்ரீமத் மூலம் சத்கதி ஏற்படுத்துவது உங்களது பிராமண தர்மமாகும். பிராமணர்கள்தான் முழு உலகையும் அமைதியானதாக ஆக்கிவிடுகின்றனர். பிராமண குலத்தை சார்ந்த நீங்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். உங்களுக்கு இந்த சக்தி தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது. பிராமணர்களாகிய நீங்கள் தந்தைக்கு உதவியாளராக ஆவதால் உங்களுக்கு தான் அனைத்தையும் விட மிக பெரிய பரிசு கிடைக்கிறது. நீங்கள் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக மற்றும் உலகிற்கும் எஜமானர்களாக ஆகிறீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். ஆன்மீக தந்தை ஒரே ஒரு முறை மட்டுமே ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பின்பும் அவசியம் வருகின்றார் என்பதை ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். கல்பம் என்ற பெயரை வைத்துவிட்டபடியால் அவ்வாறு கூற வேண்டி இருக்கிறது. தந்தை சொல்லிட்டு இருக்காங்க, முழு கல்பத்திலையும் ஒரே ஒரு தடவை தான் பாபா வர்றாங்க. முழு கல்பம் அப்படிங்கிற பேரை பாபா வச்சிருக்கிறார். ஒரு சைக்கிளுக்கு, ஒரு சுழற்சிக்கு 5000 வருஷத்துக்கு கல்பம்னு பேர். அந்த கல்பங்கிற பேரை வச்சதுனால அப்படி பாபாவும் நான் கல்பத்திற்கு ஒரு முறை வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாடகம், அதாவது சிருஷ்டியின் ஆயுள் 5000 ஆண்டு காலங்களாகும். இந்த விஷயங்களை ஒரு தந்தை மட்டுமே புரிய வைக்கின்றார். இதை ஒருபொழுதும் எந்த மனிதனின் வாயிலிருந்தும் கேட்க முடியாது. நீங்கள் ஆன்மீக குழந்தைகள் அமர்ந்துள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தந்தை ஒரே ஒருவர்தான். தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். அதை எந்த மனிதனும் அறியவில்லை. ஏன்னா கடவுளை பற்றி யாருமே தெரிஞ்சுக்கல. அவரே கடவுளே அவருடைய அறிமுகத்தை கொடுக்குறாரு. கடவுள் அல்லது ஈஸ்வரன் என்றால் யார் என்பது கூட யாருக்கும் தெரியாது. அவரை பரமபிதா என்று அழைக்கின்றனர். என்றால் அதிக அன்பு இருக்க வேண்டும். அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்பு அதிகமாக இருக்கணும்ல கடவுள் மேலே. எல்லையற்ற தந்தை எனும் பொழுது அவசியம் அவரிடமிருந்து ஆஸ்தியும் அடைந்திருக்கக்கூடும். ஹெவன்லி காட் ஃபாதர் என்ற ஆங்கில வார்த்தை மிக நன்றாக இருக்கிறது. கிறிஸ்டியன்ஸ் அப்படி சொல்கிறாங்க, ஹெவன்லி காட் ஃபாதர், சொர்க்கத்தை படைக்கும் தந்தை அப்படின்னு. அந்த வார்த்தை இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் மீண்டும் தங்களது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் தந்தையின் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழிப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். பாரதத்தில்தான் சிவபாபா வந்திருந்தார். அவரது ஜெயந்தியும் கொண்டாடுகிறோம் என்பதை புரிந்து கொண்டீர்கள். ஆனால் கீதையில் பெயரை மறைத்து விட்டதால் மகிமையும் மறைந்து போய்விட்டது. யார் மூலம் முழு உலகிற்கும் சுகம் சாந்தி கிடைத்ததோ அந்த தந்தையை மறந்து விட்டீர்கள். இதுதான் மறதிக்கான நாடகம் என்று கூறப்படுகிறது. தந்தையை அறியாமல் இருப்பதுதான் மிக பெரிய தவறாகும். பாபா இந்த பூமியில் நிறைய விஷயங்களை செய்துட்டு போயிருக்கிறாரு. அவருக்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் அவருடைய ஜெயந்தியை நம்ம கொண்டாடுறோம். ஆனால் இந்த கீதையில் பேரை மாற்றி போட்டதுனால பாபாவினுடைய மகிமை அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. யார் இந்த முழு உலகத்திற்கும் சுகம் சாந்தி கொடுத்தாங்களோ அந்த தந்தையை நம்ம மறந்து விட்டோம். இதுதான் பெரிய தவறு அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தைகளாகிய உங்களிடத்தில் இப்பொழுது முழு ஞானமும் இருக்கிறது.
நீங்கள் எவ்வளவு சாதாரணமானவர்களாக இருக்கிறீர்கள். அஜாமில் போன்ற பாவிகள், அபலைகள், கூன் விழுந்தவர்கள், காட்டுவாசிகள் போன்றவைகளை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றார். எவ்வளோ பெரிய சாதாரண மக்களை கூட, கீழ்த்தரமானவர்களை கூட தந்தை உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றார் இந்த ஞானத்தை கொடுத்து. எப்படி இருந்த நீங்கள் இப்பொழுது எப்படி ஆகிவிட்டீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். பாபா மீண்டும் நமக்கு உலக ராஜ்யம் கொடுக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உலக ராஜ்யம் என்றால் என்ன, விஸ்வம் என்றால் என்ன என்பது கூட யாருடைய புத்தியிலும் இருக்காது. விஸ்வம் என்றால் முழு உலகம். முழு உலகத்துடைய ராஜ்யத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உலகம்னா, விஸ்வம்னா என்னென்னா, எல்லா இடத்துக்கும் நீங்கள் எஜமானர்களாக இருந்தீங்க, முழு உலகத்திற்குமே எஜமானர்களாக இருந்தீங்க. அப்படியாப்பட்ட ராஜ்யத்தை கொடுப்பதற்காகத்தான் தந்தை வந்திருக்கிறாரு. தந்தையிடமிருந்து எத்தனை முறை ராஜ்யம் அடைந்திருக்கிறீர்கள்? தந்தையோ சத்தியமானவர், சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குருவாகவும் இருக்கின்றார். இங்கு தந்தை, ஆசிரியர், சத்குரு அனைவரும் ஒருவர்தான் என்பது ஆச்சரியமான விஷயமாகும். பொதுவாக உலகத்தில் அந்த மாதிரி 3 சம்பந்தத்தில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அப்பாவாக இருப்பாங்க, டீச்சராக இருப்பாங்க, ஆனால் குருவாக இருக்க முடியாது. இங்கே தந்தை 3 உறவாகவும் இருக்கிறாரு. அவர் ஒருத்தர் தான் இந்த 3 உறவும். அதனால் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூடவே அழைத்து செல்வேன் என்று தந்தை கூறுகின்றார். குரு அப்படின்னா அவங்களுடைய வேலை என்னன்னா உடன் அழைத்து செல்லணும். அதை தந்தை தான் இங்கே செய்துட்ருக்கிறாரு. அதனால் சத்தியமான குருன்னு கூட தந்தையே சொல்கிறது. நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்று உங்களிடம் கேட்பார்கள். உலக மக்கள் நம்மளை அப்படி கேட்பாங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு. புது உலக ராஜ்யம் அடைவதற்காக ராஜயோகம் படிக்கிறோம் என்று கூறுங்கள். இது ராஜயோகமாகும். கற்பிப்பது யார்? பகவான் சிவபாபா. அவரது பெயர் ஒன்றுதான். சிவன் அப்படிங்கிறதான் பொதுவான பேர். அது ஒன்று தான் அவருக்கு உண்மையான பேர். அதுதான் நடைமுறையில் இருந்து வருகிறது. ரதத்திற்கு பெயரே கிடையாது. எனது பெயர் சிவன். தந்தை சிவன், ரதம் பிரம்மா என்று கூறுவீர்கள். இவர் எவ்வளவு ஆச்சரியமானவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிவபாபா இவருக்குள்ளே வந்திருக்கிறாரு. ஆனால் அவருடைய பேர் ஒரு பொழுதும் மாறலை, சிவன் தான். இவருடைய ரதம், அதாவது பிரம்மா, இந்த ரதத்தில் சிவபாபா வந்திருக்கிறாரு. இது கூட ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரீரம் ஒன்றே ஒன்றுதான். இவரை பாக்கியசாலி ரதம் என்று கூறுவீர்கள். அவ்வாறு ஏன் கூறுகிறீர்கள்? ஏனென்றால் சிவபாபா பிரவேசம் செய்திருக்கின்றார். எனில் அவசியம் 2 ஆத்மாக்கள் ஆகிவிடுகின்றனர். இதை பற்றியும் நீங்கள் தான் அறிவீர்கள். பிராமணர்களுக்கு தந்தையிடமிருந்து சக்தி கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள். ஆக உங்களிடம் எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. நாம் பிராமண தர்மத்தை சார்ந்தவர்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் இதுவோ யாருடைய புத்தியிலும் அமருவது இல்லை. நான் உங்களை மிகவும் இனிமையானவர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன் என்று தந்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இந்த தேவதைகள் எவ்வளவு இனிமையானவர்களாக இருக்கின்றனர். இப்பொழுது மனிதர்கள் எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடியவர்களாக இருக்கின்றனர். ஏன்னா கலியுகமாச்சு, எல்லாருடைய வார்த்தைகளும் கடுமையாக தான் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் தந்தை நம்மளை இனிமையானவர்களாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. யார் தந்தைக்கு அதிக உதவி செய்திருந்தார்களோ அவர்களுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். உங்களுக்கும் பூஜை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உயர்ந்த பதவியையும் நீங்கள் பலனாக அடைகிறீர்கள். நான் உங்களை என்னை விட உயர்ந்தவனாக ஆக்குகின்றேன் என்று தந்தை அவரே கூறுகின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடையது ஸ்ரீமத் ஆகும். கிருஷ்ணருடையது என்று கூற முடியாது. கீதையிலும் ஸ்ரீமத் பிரபலமானதாக இருக்கிறது.
கிருஷ்ணர் இந்த நேரத்தில் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றார். கிருஷ்ணரின் ஆத்மாவின் ரதத்தில்தான் சிவத்தந்தை பிரவேசமாகி இருக்கின்றார். எவ்வளவு ஆச்சரியமான விஷயமாகும்! இது ஒரு ஆச்சரியமான விஷயம். கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லிட்டு கிருஷ்ணரையும் பரமாத்மான்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. உண்மையிலே விஷயம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணருடைய ஆத்மா கடைசி பிறவி எடுக்கும்போது அவருக்குள்ள சிவத்தந்தை பிரவேசம் ஆகிறாரு, அந்த பரமாத்மா பிரவேசம் ஆகிறாரு. இதை அவங்க அவ்வாறு கிருஷ்ண பரமாத்மா 2 பேரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பொழுதும் யாருடைய புத்தியிலும் இது வரவே வராது. புரிந்து கொள்பவர்களுக்கும் புரிய வைப்பதற்கு மிகுந்த உழைப்பு தேவைப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் பாப்தாதாவிடம் வருகிறீர்கள். பாப்தாதா என்றால் தந்தை சிவபாபா ஆவார். தாதா அவரது ரதமாகும். இந்த மூத்த சகோதரர் அதாவது பிரம்மா ரதம். தந்தை அவசியம் ரதத்தின் மூலம்தான் சந்திப்பார் அல்லவா? தந்தையிடத்தில் புத்துணர்வு அடைவதற்காக வருகிறீர்கள். மதுபனுக்கு போகிறோம் அப்படின்னாலே புத்துணர்வு அடைவதற்காக போகிறோம். எதிரில் அமர்கின்ற பொழுது நினைவு வருகிறது, அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறார் என்று. தந்தையின் எதிரில் அமர்ந்திருக்கும் பொழுது அதிகமான நினைவு செய்ய வேண்டும். உங்களது நினைவு யாத்திரையை அங்கும் அதிகரிக்க செய்ய வேண்டும். அதாவது மதுபனில் நிறைய நீங்கள் பாபாவை நினைவு செய்யலாம். அவருக்கு முன்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த இடத்துலையும். இதே மாதிரி நீங்கள் நினைவு யாத்திரையை வீட்டில் கூட அவங்கவுங்க இடத்துல இருந்தால் கூட செய்யணும், அதிகரிக்கணும் நினைவை அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, எனக்குள் எந்த அவகுணங்களும் கிடையாது தானே? தேவதைகளைப் போன்று இனிமையானவனாக ஆகியிருக்கிறேனா என்று தனக்குள் பாருங்கள். இதை தனக்குத்தானே பார்த்துக்கணும். எனக்குள்ளே எந்த ஒரு அவகுணமும் இல்லையா, நான் தேவதை போன்று இனிமையாக ஆயிருக்கிறேனா அப்படின்னு. 2வது பாயிண்ட்டு, தந்தையின் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழிப்படி நடந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். சேவாதாரியாக ஆவதற்கு சிருஷ்டியின் முதல் இடைக்கடை சொர்க்கம் மற்றும் நரகத்தின் ஞானத்தை புத்தியில் சிந்திக்க வேண்டும். வரதானம். இறை சேவகன் எனும் நினைவு மூலமாக சுலபமான நினைவினை அனுபவம் செய்து சகஜ யோகி ஆகுங்கள். எப்பொழுதுமே தன்னை இறைவனுடைய தொண்டாளன் நம்ம நினச்சிக்கணும். அப்படி நினைக்கிறதுனால பாபாவுடைய நினைவு ரொம்ப சுலபமாக வரும். அப்படி நம்ம அனுபவம் செய்யலாம், சகஜ யோகியாகவும் ஆகலாம். அப்படி ஆகுங்கள்னு இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க தந்தை. இறை சேவகன் என்றால் இறை தந்தை சேவையில் எப்பொழுதும் இணைந்திருப்பவர். சுயம் இறைவனே எனக்கு இந்த சேவை கொடுத்துள்ளார் என்ற பெருமையில் சதா இருங்கள். காரியம் பல செய்த போதும் காரியத்தை கொடுத்தவரை ஒருபொழுதும் மறக்கலாகாது. எனவே செயல்கள் பல செய்த போதும் இறை தந்தையின் கட்டளைப்படி செய்வதாக நினைத்தால் சுலபமான நினைவின் அனுபவத்தால் சகஜ யோகி ஆவீர்கள். எந்த ஒரு சேவை செய்தாலும் அது பாபாவுடைய கட்டளை அப்படி நினச்சி செஞ்சோம்னா அவருடைய நினைவு கூட நமக்கு சகஜமாக இருக்கும். அப்படிப்பட்ட சகஜ யோகியாக ஆகுங்க. ஸ்லோகன். இறை மாணவ வாழ்க்கை என்பது எப்போதும் நினைவிருந்தால் மாயை அருகே வர முடியாது. இன்றைய அவ்வக்த சமிக்கை. எந்த அளவிற்கு ஸ்தாபனையில் நிமித்தமானவர்கள் ஜுவாலா ரூபமாவீர்களோ அந்த அளவிற்கு விநாச ஜுவாலை வெளிப்படும். கூட்டு தியானத்தின் அக்னி ஜுவாலையே உலக விநாச காரியத்தை பூர்த்தி செய்யும். இதற்காக ஒவ்வொரு சேவை நிலையங்களிலும் பிரத்யேகமாக யோக நிகழ்ச்சிகளை நடைபெற்ற வண்ணமே இருக்க வேண்டும். அப்போது விநாசத்திற்கான சிறகுகள் முளைக்கும். யோக அக்னியால் விநாச அக்னி எரியும். அக்னியே அக்னியை வெளிப்படுத்தும்.
நல்லது. ஓம் சாந்தி. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. நரகமாமே உலகை சொர்க்கமாய் மாற்ற, சொர்க்கத்தில் நான் சென்று உலகத்தை ஆள. பாபா உன் சொல்படியே நாளும் நான் நடந்தே, எதிர்கால உலகத்திலே எஜமானனாவேன். பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே. இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே. முள்ளையெல்லாம் மலர்களாய் மாற்ற வந்த தோட்டக்காரன் நீ மட்டும்தானே. பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே.